28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ said, "Come to me all who are weary and burdened." யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்க. You see John chapter 16 and verse 33. இயேசு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி. Jesus said you will have tribulations in this world. ஏன் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதருக்கும் உபத்திரம் பாடுகள் உண்டு? Why there is tribulations and tears are there filled in the life of a man and woman? அதற்கு காரணத்தை பைபிள் சொல்லுகிறது. The reasons are given by Bible tonight. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19 வசனத்தை பாருங்க. It is seen 1 John chapter 5 and verse 19. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் பிசாசுக்குள் இந்த உலகம் கட்டப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. Bible says the world is being tied up in the devil. இந்த உலகம் பிசாசுக்குள் சாத்தானுக்குள் இது கட்டப்பட்டிருக்கிறது. This world is being binded under the authority of Satan. ஆகவேதான் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் பாடுகள் உண்டு. That is why you have tribulations and trials and trials in this world. உங்களை அறியாமலே பாடுகள் உங்களை நோக்கி வரும். Without your knowledge the tribulations will come into your way. உன் கணவன் மனைவியால உனக்கு பாடுகள் வரும். You will have problems by wife or by the husband. பெற்றோர் பிள்ளைகளாலே பாடுகள் வரும். There will be problems because of the parents or by the children. நீங்கள் உயிருக்கு உயிரா யாரையெல்லாம் நேசித்ததாக சொல்லுவீர்களோ அவர்களாலே கூட உங்களுக்கு பாடுகள் அதிகமாக வரும். When you can have tribulations because of your beloved ones in the house. நீங்கள் நேசிக்கிற எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அதன் வழியாக பாடுகள் வரத்தான் செய்யும். Whatever you love the most, from there you can come back to the tribulations. அந்த பாடுகளில் இருந்து உங்களை தப்புவிப்பது யார்? Who will give you an escape from the tribulations and the trials? ஏனென்றால் பாடுகள் ஒரு சிலருக்கு வந்திருந்தால் மற்றவர்கள் அவர்களை தப்புவிக்கலாம். If few people have the tribulations, others those who are happily living they can. ஆனால் இந்த உலகில் பிறந்த அத்தனை கோடி மக்களுக்கும் பாடுகள் உண்டு. But the crores and crores of people are walking in the tribulations and tears. நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் பாடுகள் உண்டு. Good people also equally walking in tribbles as the bad people. நீங்கள் நினைக்க கூடாது எப்பொழுதும் மோசமானவர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு தான் பாடுகள் வரும் என்று. You should not think that only the bad people will walk into tribulations. பரிசுத்தவான்களுக்கும் தேவ மனிதர்களுக்கும் கடவுளை நம்புகிற பிள்ளைகளுக்கும் கூட அதிகமான பாடுகள் உண்டு. Even the holy ones and the righteous people are also having tribulations on their way. ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்திற்கு வந்தார். That is why the Almighty Lord came into heaven in the name of Lord Jesus Christ. அவர் சொன்னார் உலக மக்களை பார்த்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். That Lord Jesus Christ saw the people of this world and called to him with their burdens to come to him. எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். All you people come to me who are burdened. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், you may belong to any other religion, எந்த குலம் கோத்திரங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும், whatever may be a caste or creed in this world, எந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் you இருந்தாலும், may be following any other tradition in this world, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். Jesus is calling, oh heavily burdened, you please come to me, he says. என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பாரங்கள் வருத்தங்கள் உண்டு? உன்னைதான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த இடத்துக்கு அழைக்கிறார். இப்பொழுது நாம் இந்த வருத்தங்களும் இந்த பாரங்களும் எப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படியாவது அசைத்திருக்கிறது என்பதை முதலாவது நாம் பார்க்கலாம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லி அவர் புலம்பினார். கர்த்தாவே, பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோவுகிறது. நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று சொன்னார் எரேமியா தீர்க்கதரிசி. சாதாரண சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, உலக பாரங்களை தாங்க முடியாமல் என் வாழ்க்கையிலே எத்தனை வேதனை என்று நீ புலம்புவது ஒன்றும் ஆச்சரியமான காரியம் இல்லை. It is not surprising thing when you cry out to God with your heavy burdens, when you lament to God. எத்தனை பேர் தீர்க்கதரிசியே பாரங்களை தாங்க முடியாமல் புலம்பி இருக்கிறார். The mighty prophet of God cried out to God because of his burden and laden. அப்படி என்றால் சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பாரங்கள் புலம்பல்களை கொண்டு வருவது ஆச்சரியமான காரியம் அல்ல. There is no any surprising thing in an ordinary man having trials and tears in his way. சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. Psalms 38 and verse 4 says here, இதோ தாவீது இந்த இடத்திலே அவர் சொன்னார். David says this word here, கர்த்தாவே, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. oh Lord, my wickedness
heaviness raising above my head. அவைகள் பார சுமை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று தாவீது சொன்னார். It is such a burden, it is unbearable for me to bear. தாவீது யார்? Who is David? ஆடு மேய்த்து அரசனாக உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன். A shepherd boy who was elevated to the position of an emperor of a nation. தேவனுடைய அபிஷேகத்தினாலே தேவனை சங்கீதங்களிலே பாடி அவரை மகிமைப்படுத்திய ஒரு மனிதன். The man who mightily glorified God by his psalms and writings of songs. தாவீது பாடிய சங்கீதத்தை தான் கடந்த 4000 ஆண்டு காலமாக யூதர்கள் அவர்களுடைய ஜெபக்கூடங்களில் ஆராதனையாக பாடுகிறார்கள். The psalms written by the King David are being the prayer worship songs in the Israelite people. கடந்த 2000 ஆண்டு காலமாக கிறிஸ்தவ சபைகளிலே தாவீதின் சங்கீதங்கள் வேத புத்தகமாக பாடல்களாக அது படிக்கப்படுகிறது. For the past 2000 years the Christians are using these psalms as their worship prayers. இப்படி உலகம் முழுவதும் தாவீதின் சங்கீதங்கள் இன்றைக்கும் படிக்கப்படுகிறது, பாடப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. Throughout the world the psalms are being sang and prayed throughout the world in the churches. அந்த தாவீது தான் கர்த்தரிடத்தில் இப்படி கதறினார். That mighty man David is groaning with his pain to God. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலே பெருகிற்று. My iniquities are raised up above my head. அவைகள் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று தாவீது It சொன்னார். is unbearable, O my Lord, because of the pain I had. என் அன்பான சகோதரனே சகோதரி, அப்படி என்றால் தவறான சிந்தனைகள், ஆண்களை பற்றி பெண்களை பற்றி தவறான எண்ணங்கள், ஆசைகள் உன் தலையிலே உனக்கு பாரமா இருப்பது ஒண்ணும் ஆச்சரியமான காரியம் It இல்லை. is not surprising thing, the tribulations of the lust that gives you pain into your heart and mind. எத்தனை பெரிய பரிசுத்தவான் இதோ இந்த தப்பான சிந்தனை, கெட்ட சிந்தனை என்னை அப்படி பாரமாய் அழுத்துகிறது என்று சொன்னார் என்றால் சாதாரண மனிதர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று சற்று எண்ணி When பாருங்கள். a mighty man cried out to God with the wrong thinkings are like a heavy burden in his heart, an ordinary man, there is nothing great in him. அவர்கள் தங்கள் பாரங்களை தாங்க முடியாமல் கதறினார்கள். They are groaned because they are not able to bear the burden of the pain. இதைவிட ஆச்சரியமான சில வார்த்தைகளை சில பரிசுத்தவான்கள் சொல்லி இருப்பதை பைபிள் நமக்கு போதிக்கிறது. Bible teaches us the surprising things that are came from the mighty people of God from this Bible. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்கள். In Numbers chapter 16 and verse 11 we see here, மோசே இப்படியாக சொன்னார். Moses said this way. அவர் மோசே ஏறக்குறைய 35 லட்சம் இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த பரிசுத்தவான். Moses led 35 lakhs of people from the land of Egypt to the land of Canaan. தேவனுடைய நாமத்தினாலே மோசே 35 லட்சம் இஸ்ராயேல் மக்களை விடுதலை செய்து கொண்டு வந்த ஒரு மனிதன். In the mighty name of Almighty God, he delivered 35 lakhs of people from Egypt, led them to Israel. ஒரு தேசமே விடுதலை பெற்று அவர்கள் சுதந்திரமாக வந்தார்கள். One nation got the deliverance and independence and they are coming out of the country. அப்படி 35 லட்சம் மக்களுக்கு தீர்க்கதரிசியா எழுப்பப்பட்ட மோசே என்ன சொன்னார் தெரியுமா? What did this mighty man say? He was a mighty prophet of God, was leading the people. என்னாகமம் 11-14-15 பாருங்கள். It is seen in Numbers chapter 13 and verses 14 and 15. இந்த ஜனங்கள் எல்லோரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. Oh Lord, I cannot bear all the burdens of this 35 lakhs of people. It is too much for me. 5 பேர் குடும்பத்தில் இருந்தால் அவர்கள் பாரங்களை தாங்க முடியவில்லை என்று எத்தனை கணவன் மனைவி பெற்றோர் கதறுகிறார்கள். The husband and wife, the parents cry out when they are not able to maintain 5 people in the house. 500 பேர் ஒரு சபையில் இருந்தால் இவர்கள் பாரங்கள் தாங்க முடியாது என்று எத்தனை ஊழியக்காரர்கள் கதறுகிறார்கள். If 500 people are there in the church, the pastors are groaning for the burden that they have been bearing. வாழாமல் போன மகள், இதோ ஊதாரியாய் திரிகிற மகன், இவர்களுடைய பாரங்கள் என்னால் தாங்க முடியாது என்று எத்தனை பேர் புலம்புகிறார்கள். The people of the children, they are crying out because the children, they lost the life in the way. அப்படி என்று சொன்னால் 35 லட்சம் மக்களை ஒரு ஊழியக்காரன் வழி நடத்தினார் என்று சொன்னால் அந்த பாரம் எப்படியா இருந்திருக்கும் என்று சற்று If எண்ணி that is the பாருங்கள். matter, what would be the burden of Moses when he led 35 lakhs of people? என்றால் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் உள்ளவர்கள். Because every individual has their own individual opinions in them. அந்த அபிப்பிராயங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஊழியக்காரன் மேலே கொண்டு வந்து கொட்டினார்கள். They brought all their opinions and threw that opinions on Moses. அந்த மோசேஸ் சொன்னார், நான் ஒருவனாய் இத்தனை பெரிய பாரங்களை தாங்க முடியாது. Oh, I cannot bear all the opinions of the people because I am a man individual. ஆகவே என்ன சொன்னார் தெரியுமா மோசே? You know what did he say to God? 15வது வசனத்தை பாருங்கள். You see in chapter 13 and 15. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், Oh Lord, if I get mercy in their eyes, இப்படி எனக்கு செய்யாமல் you don't do like this for me. என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு Let me not see my tribulation, Lord. இப்பொழுதே என்னை கொன்று போடு. Kill me, oh my Lord.
யார் சொன்னது? You know who he said this word? ஒரு தீர்க்கதரிசி, A mighty prophet of God. தேவனால் அழைக்கப்பட்டவர், A man who called by God. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தவர், A man who sat at the feet of Almighty God. அவரிடத்திலிருந்து 10 கட்டளையை பெற்றவர், The man who got us 10 commandments from the hands of God. அவருடைய பிரமாணங்களை அறிந்தவர், The man who had the statutes of God. தேவனுடைய நாமத்திலே பார்வோனை உடைத்து போட்டவர், அதிர வைத்தவர். The man who broken the heart of Pharaoh with the mighty hand of God. அந்த மோசே சொல்லுகிறார், That Moses says to you, இந்த பாரம் என்னால் தாங்க முடியவில்லை, oh, it is unbearable, my Lord. ஆகவே என்னை கொன்று போடும், Kill me so that I may not see my tribulation. என்னை சீக்கிரம் சாகடியா, Kill me soon as you can. எனக்கு வாழ விருப்பமே இல்லை, I am not interested to live anymore. நான் சாக வேண்டும் என்று I want to live. I want to die, my நான் Lord. சாக வேண்டும் என்று விரும்புகிறேன். I like to die as early as possible. என் அன்பான சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, பாரங்களை தாங்க முடியாமல், தோல்விகளை தாங்க முடியாமல், அவமானங்களை தாங்க முடியாமல், நஷ்டத்தை தாங்க முடியாமல் இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் சாவை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள்? without bearing the tribulations and tears and defeats, how many people are groaning and seeking to die as early as possible? என்னை ஏன் இன்னும் அந்த கடவுள் வச்சிருக்கிறார்? Why that God is keeping me alive till now? எல்லாவற்றையும் நான் இழந்து I போனேன், lost everything in my life. என் பிள்ளைகளால நான் அவமதிக்கப்படுகிறேன், I have been cheated and put to shame by my என் children. கணவன் என் மனைவியாலே நான் I ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், have been cheated by my husband and wife. நான் நேசித்தவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், Beloved ones have cheated me. பின்ன ஏன் நான் இந்த பூமியில வாழணும்? Then why I should live in this world? ஐயோ, நல்ல ஒரு அந்தஸ்தை நான் இழந்திருக்கிறேன், Oh, I lost all my possessions. நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும்? Why I should live anymore? என்னை கொன்று போடும், Kill me, my Lord. என்னை கொன்று போடும், Kill me right நான் now. சாக வேண்டும். I want to die. என் அன்பான சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, எத்தனை நாள், எத்தனை சமயம் நீ சாக வேண்டும் என்று விரும்புகிறாய்? in how many occasions you invited death to come in your way? அது ஆச்சரியமான காரியம் இல்லை. That is not surprising thing. ஒரு பெரிய தீர்க்கதரிசியே A mighty prophet of God, இந்த பாரம் என்னால் தாங்க முடியவில்லை, என்னை சாகடியும் என்று வேண்டினார் என்றால், he cried out for the death to come into his way because of the tribulation. இன்னும் சாதாரண மனிதர்கள் சாக வேண்டும் என்று எண்ணியது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். An ordinary man asking for a death, it is nothing surprising. பார்த்தீர்களா? பாரம் ஒரு மனிதனை எப்படியாக தலைகீழாக மாற்றி வைத்திருக்கிறது என்று பாருங்கள். Can you understand the tribulation has put this man upside down in the life? என் அன்பான சகோதரனே, சகோதரியே, My dear brothers and sisters, நீ என்னதான் 24 மணி நேரம் ஜெபிக்கிறவளாய் இருந்தாலும், you may be a prayerful lady for 24 hours. நீ நேசிக்கிறவர்களுடைய பாரங்கள் உன்னை தள்ளாடதான் செய்துவிடும் இந்த உலகத்தில். And the beloved ones and their tribulations will shake you in this world. உன்னுடைய குடும்பத்தின் அவமான பாரங்கள், நஷ்டங்கள் உன்னை தள்ளாட வைத்துவிடும் இந்த The உலகத்தில். shameful events of your family will certainly put you down because of the tribulation. ஆம், நான் சாக வேண்டும் என்று மோசே கதறினார். Yes, Moses cried out God to put him to death. இதை விட இன்னொரு ஆச்சரியமான ஒரு நபரை பைபிளிலே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உணர்த்துகிறார். Holy Spirit is giving us another man. It is very surprising for us to listen tonight. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த மனிதனை பார்க்கலாம். We will see this man in Matthew's Gospel chapter 11 and verse 2. அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியையை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, At that time, when John the Baptist was in prison, he called 2 of his disciples and said to them, வருகிறவர் நீர்தானா, Are you the man who is expected to come? அல்லது வேறு ஒருவர் வர நான் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்க சொன்னார். Otherwise, you want me to wait for another man to come in this way? இதை கேட்க சொன்னது யார் தெரியுமா? You know who said this word? யோவான் சானகன். John the Baptist. வருகிறவர் நீர்தானா, Are you the man who is going to come? நீதான் மெசாயாவா, Are you the Messiah? நீதான் கிறிஸ்துவா, Are you the Christ? அல்லது வேறு ஒருவரா? Otherwise, another person is coming. எனக்கு அந்த தகவலை சொல்லும். You need to give me that clarity. சிறையில் இருக்கிற யோவான் தன்னுடைய நண்பர்களிடத்தில் இயேசுவிடத்தில் போய் கேளுங்கள் என்று சொன்னார். The John the Baptist was in prison. He asked his disciples to get this clarification from Jesus. இதே மனிதன் The very same man, நேற்று என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? you know what did he preach yesterday? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. It is seen in John's Gospel chapter 1 and verse 29. இயேசு யோர்தான் நதிக்கரை ஓரத்திலே வருகிறார். Jesus was walking on the banks of the river Jordan. இயேசு யார் என்று அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. They do not know who is Jesus was.
was, ஆனால் இந்த யோவான் பரிசுத்த ஆவியால் நிரம்பிய இந்த யோவான் because John the Baptist was anointed by the Holy Spirit, அங்கிருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இயேசுவை காட்டி he showed Jesus Christ to all the people who are there. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதோ. He said to Jesus and showing to the people, he is the Lamb of God who takes away the sins of the world. உலகத்தின் பாவங்களையே சுமக்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதோ என்று இயேசுவை அடையாளம் காட்டினார். Jesus Christ was shown to the people as the Lamb of God who takes away the sins of the world. இவர்தான் அந்த ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டினார். He is the Lamb of God, he said to the people. அதுவும் சாதாரணமாய் சொல்லிவிடவில்லை. He did not say this with a very ordinary notification. யோவான் 1ஆம் அதிகாரம் 31 இலிருந்து 33 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை You பாருங்கள். see the John's Gospel chapter 1 verses 30 to 33. அதற்கான காரணத்தை இந்த யோவான் இந்த இடத்துல சொல்லுகிறார். He is also giving the reason for that certification. நானும் இவரை அறியாதிருந்தேன். Even I too do not know about him. பார்த்தீர்களா? இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைமை. This is the position of every individual in this world. யோவான் ஒரு தீர்க்கதரிசி. John the Baptist is a prophet of God. ஆனால் அந்த தீர்க்கதரிசியாலே இயேசு யார் என்று தெரியாது. And that prophet did not know. தேவன் தன்னை வெளிப்படுத்தினாலன்றே அந்த தேவனை இந்த உலகில் உள்ள எந்த ஞானியாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. If God does not reveal himself, nobody can identify God and his qualities. ஆகவே யோவான் சொன்னார், நானும் இவரை அறியாதிருந்தேன். That is why John the Baptist said, even I too do not know about him. ஆனால் என்னை பரிசுத்த ஆவியால் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர், And the God who sent me to give baptism by the water, பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் வந்து அமர்வாரோ அவரே மெசியா, அவரே மீட்பர் என்று எனக்கு அடையாளம் சொல்லியிருந்தார். he has given me the sign on whom the Holy Spirit comes and rests on him. He is the mighty God. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இதோ இவர் மேல் அமர்ந்ததை நான் கண்டேன். Yes, I have seen the Holy Spirit came and rested upon Jesus Christ. உங்களுக்கு சொல்லுகிறேன், I say this to you. உலகத்தின் பாவங்களை சுமக்கிற ஆட்டுக்குட்டி, தேவனுடைய ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று இயேசுவை சொன்னார். He is the Lamb of God who takes away and carries the sins of the world, he said. அந்த யோவான் தான் இப்பொழுது இஸ்ரவேலில் இருந்து கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா அல்லது வேற ஒருவரா? The very same man John the Baptist is asking whether you are the man or we should expect another man to come. பார்த்தீர்களா? What is the matter here? பாடுகள் எந்த ஒரு மனிதனையும் தலைகீழாக அது மாற்றிவிடும். The tribulations will put the man upside down in this world. துக்கங்கள், துயரங்கள், நஷ்டங்கள் எந்த ஒரு மனிதனையும் தலைகீழாக அது The மாற்றிவிடும். pain and the tears and trials will certainly put the man upside down in this world. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இந்த இயேசுதான் என்று சமுதாயத்தில் பிரசங்கம் பண்ண யோவான், And John the Baptist said the Lord Jesus Christ is the Lamb of God who carries the sin in this world. இன்னைக்கு இஸ்ரவேல் இருக்கிறார். Because he is in the prison, ஏரோது அவர் கைகளுக்கு விலங்கு போட்டிருக்கிறான். Herod tied up his hands in the prison. பாதாள சிறையில் அவர் இருக்கிறார். He has been put under the prison. சிறை கதவுகள் உடைக்கப்படாமல் இருக்கிறது. And the doors of the prison were not broken. ஆகவே இயேசுவை பற்றி அவர் சந்தேகப்படுகிறார். That is why he doubted the power of the Almighty Lord Jesus Christ. மெசியா வந்து சங்கிலிகளை உடைப்பார், சிறை கதவுகளை உடைப்பார் என்றல்லவா நான் நினைத்திருந்தேன். I thought Messiah will come and break all the chains of this world, he said. ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே. But nothing is taking place even now. அப்படி என்றால் வருகிறவர் நீர்தானா If that is the matter, are you the man we are expecting now? அல்லது வேறொருவர் வருவாரா? Otherwise I should expect some other man. ஏன் இந்த உபத்திரவம்? Why I should have the tribulation? ஏன் இந்த அவநம்பிக்கை? Why I should have this unbelief? ஏன் இந்த குழப்பம்? Why I am having confusion? என்றால் அவர் கைகளில் விலங்கு இருந்தது. Because he has been tied up with the chains. அவருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருந்தது. His independence was seized. அவர் சிறையில் இருந்தார். He has been put in the prison. அவர் விடுதலை ஆகாமல் இருந்தார். He was not sent out to the prison. அவர் நினைத்தது நடக்கவில்லை. Nothing has taken place according to his ஆகவே expectation. அவர் இரட்சகரை சந்தேகப்பட்டார். That is why he doubted the Savior. என் அன்பான தெய்வ ஜனங்களே, Oh my dear people of God, நீ நினைத்தது நடக்காமல் போகும்போது, if you don't get the things that you expected, உன்னுடைய கட்டுகள் முறியாமல் போகும்போது, when your bindings are not broken, நீ கேட்டது கிடைக்காமல் போகும்போது, when you don't get your petitions accordingly, நீ கூட தேவனை சந்தேகப்படுகிறாய். even you also doubt the mighty work of Almighty நீ God. கூட அசுத்த வழிகளை தேடி அலைகிறாய். You are also going in the ugly and wrong way. நீ கூட தேவனை சந்தேகப்படுகிறாய். You are also doubting the authority of Jesus. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? உன்னை சுற்றிலும் இருக்கிற பாடுகள், பாரங்கள், துக்கங்கள் தான். Because you have been surrounded by the tribulations of எத்தனை வேதனை பார்த்தீர்களா? what a fear this is. அவர்கள் கலங்கினார்கள். They pained in count. அவர்கள் கலங்கினார்கள். They tears and tears. இங்கே நீங்கள் இன்னொரு செய்தி அறிந்து கொள்ள வேண்டும். You need to understand another message here. நீங்கள் எல்லோரும்
பலவிதமான பக்திகளை, பலவிதமான மார்க்கங்களை, பலவிதமான கூட்டங்களை சார்ந்த ஜனங்கள். You may be coming here from different denominations. இந்த பைபிள் ஒரே ஒரு தேவனை, ஒரே ஒரு இரட்சகரை இந்த உலகத்திற்கு போதிக்கிறது. The Bible is teaching you only one God and preaching only one God tonight. ஆனால் உன்மதம் உனக்கு ஆயிரக்கணக்கான வழிகளை போதித்துக் கொண்டிருக்கிறது. But your religion may preach about thousands and thousands of God to you. ஆயிரக்கணக்கான பக்திகளை உனக்கு போதித்திருக்கிறது. It may teach you thousands and thousand type of faith to you. எத்தனையோ விதமான மனித பக்திகளை உனக்கு போதித்திருக்கிறது. That may preach many doctrines of men and women in this world. ஒன்றை தெரிந்து வைத்துக் கொள். You need to understand one tonight. உன்னுடைய பாடுகளிலே விடுதலை பெறுவதற்கு நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? In the time of your tribulations to get deliverance, on whom you are keeping your faith. இதோ இந்த மோசே இந்த பாடுகள் தாங்க முடியவில்லை, என்னை சாகடியும் என்று கதறினார். And the Moses, because of the tribulations, he cried out to God to kill him. பரிசுத்தவான்களை விசுவாசிக்கிற ஜனங்கள் கூட இந்த உலகத்தில் அதிகமாக பெருகி இருக்கிறார்கள். Even the people, those who have kept the faith on the holy people, are being growing in numbers. இதோ எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. Jeremiah is a mighty prophet of God. நீங்கள் தீர்க்கதரிசிகளை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? Are you believing these type of prophets in your world? இந்த தீர்க்கதரிசிகள் எங்களை விடுதலை செய்து விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? Are you thinking these prophets will give you a deliverance from your tribulation? இங்கே பாருங்கள், பைபிளிலே தீர்க்கதரிசிகள் ஐயோ இந்த பாரம் எங்களால் தாங்க முடியவில்லை என்று அவர்களே கதறி இருக்கிறார்கள். Even the mighty prophets of God are weeping and groaning in the Bible because of the tribulation. இன்னும் அவர்கள் எப்படி உங்களை விடுவிக்க முடியும்? If that is the matter, how can they give you deliverance? அல்லது நீங்கள் உலக தலைவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? Otherwise, are you believing the mighty leaders of the world? அல்லது பெரிய பெரிய ஞானிகளை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? Otherwise, do you keep your belief on the philosophers and great people of the world? இங்கே பாருங்கள், தாவீது ஒரு மகாராஜா. ஐயோ பாவ பாரங்கள் என்னால் தாங்க முடியவில்லை என்று தேவனிடத்தில் அவர் கதறி இருக்கிறார். Here David is crying out, "Oh Lord, I cannot bear the sinful burdens," he says. அப்படி என்றால் உங்களை பாவ பாரங்களில் இந்த உலகில் எந்த தலைவர்களாலும் எந்த ஞானிகளாலும் விடுவிக்கவே முடியாது. And no man in this world can ever give you deliverance from the bondages of sin in this world. இதோ பாருங்கள், மோசே. You see here the Moses. தேவனுடைய வார்த்தையை பெற்றவர். He is the man who got the word of God. தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை பெற்றவர். He got the statutes of Almighty God. தேவனே, என்னால் இந்த பாரங்கள் தாங்க முடியவில்லை. He cries out that I cannot bear the burden. என்னை கொன்று போடும். Kill me right now. அவரே சாக நினைத்தார். He wanted to die and desired for death. இப்படிப்பட்ட மோசே போன்ற பெரிய செயின்ட்ங்க மேல நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களா? Are you keeping your faith on the mighty people of God here? ஞாபகம் இருக்கட்டும். Have it in your mind thoroughly. நீ இன்னும் மனிதர்களை நம்பிக்கொண்டிருப்பாய் என்றால், If you are going on relying on men in this world, நீ சாக வரைக்கும் நீ நிம்மதியை, சந்தோஷத்தை, விடுதலையை காணவே முடியாது. till your death you cannot have deliverance from your tribulations at all. ஒரு பெரிய செயின்ட் இந்த மோசே. A saint, Moses is the greatest saint in the ஒரு Bible. பெரிய செயின்ட் இந்த மோசே. He is the mighty saint of God in this Bible. ஆனா அந்த செயின்டே, கர்த்தாவே பாரம் தாங்க முடியவில்லை, என்னை கொன்று போடும் என்று கதறி இருக்கிறார். That mighty saint cried out to God to kill him because of the burden. அப்படி என்று சொன்னால், இப்படிப்பட்ட செயின்ட்கள் இடத்துல நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்களா? Are you keeping your belief in these type of saints in this world? உன்னுடைய காலத்தை திரும்பவும் வீணடித்துக் கொண்டிருக்க வேண்டாம். Don't be wasting your precious time that has God given in this world to you. இதோ இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமக்கிற தீர்க்கதரிசி, மீட்பர் மெசியா என்று இயேசுவை காட்டினார் யோவான். Jesus Christ was shown as the Lamb of God who take away the sins from this world. அவர்கள் சங்கிலிகள் முடிக்கப்படவில்லை. Their chains were not broken. ஆகவே வருகிறவர் நீர்தானா? That is why he expected, are you the man to come? அல்லது வேறு ஒருவர் வருவாரா? Otherwise we should expect somebody to come. நீதான் மெசியாவா, மீட்பரா, அல்லது இன்னொரு மீட்பர் வருவாரா? Are you the Messiah or I should expect somebody else? என்று இவரே கலங்கி போனார் என்றால், He was confused in a very status. உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? What will be your positions at that time? இந்த இடத்துக்கு ஏன் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்? Why you have been called to this place tonight? நீங்கள் ஏதோ வந்து உட்கார்ந்து விட்டு நின்று விட்டு வீட்டுக்கு போவதற்காக அல்ல. It is not accidental just to listen to the word of God and walk away from it. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக. You have to decide tonight and determine about it. உன்னை உண்டாக்கிய தேவன் ஒருவர் உண்டு. You have a God who created you. உனக்கு உடல் ரூபத்தை கொடுத்த தேவன் ஒருவர் உண்டு. There is a God who gave you a physical structure to you. உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. You have a God who gave you life to your body. உன்னுடைய பாவங்கள் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. There is a God who gives you forgiveness of sins. உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் ஒருவர் There is உண்டு. a God to give you eternal life to you.
உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. And there is a God to transform your life in this world. அந்த தேவன் யார் என்பது நீ அறிந்து கொள்வதற்காகத்தான் சகோதரனே சகோதரியே இந்த இடத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். In order to know this loving God, you have been called by the very same God tonight. இதோ இது போன்ற பரிசுத்தவான்கள், இது போன்ற செயின்ட்கள், இது போன்ற தலைவர்கள் யாரும் எந்த மனிதர்களையும் விடுவிக்கவே முடியாது. And no saint and no people of God can ever give deliverance to you from all the tribulations of your life. சங்கீதம் 55:22 சொல்லுகிறது. Psalms 55:22 says, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. you keep your all the burdens upon the Lord. அவர் உன்னை ஆதரிப்பார். He will take you up in his hands. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். We will give a mighty hand to God. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. Keep all your burden on the Lord. தலைவர்கள் மேல் அல்ல, Not on the leaders. பெரிய புனிதர்கள் மீது அல்ல, Not on the holy people of God. உலக ஞானிகள் மீது அல்ல, Not on the philosophers and saints of the world. தீர்க்கதரிசிகள் மீது அல்ல, Not on the people of God. உங்களை உண்டாக்கிய கர்த்தர் மேல, On to the Lord who created you. உங்களை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவின் மேல, On the Lord Jesus Christ who came unto you. இதோ பாதாளத்தை உடைத்து போட்ட இயேசுவின் மேல, And on Jesus Christ who was shattered. பரலோக கதவை திறந்திருக்கிற இயேசுவின் மேல And unto the Lord who opened the heavenly kingdom. உன் நம்பிக்கையை வைத்துக் கொள். You need to keep your hope on Jesus. அவர் உன்னை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். He will not leave you for trembling. ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து நாம் ஆண்டவருடைய கரத்திலே முழுவதுமாக இதை கொடுத்து விட போகிறோம். We are going to see only one sequence from the Bible and give it to the Lord's hand for the மனிதனை நம்புவதனாலே தேவனை நம்புவதனாலே உள்ள வித்தியாசம் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டப் போகிறார். Tonight, Lord's Spirit is going to give you the difference between the believing God and believing man. 1 சாமுவேல் 27 அதிகாரம் முதல் 2 வசனம். 1 Samuel chapter 27 first 2 verses. 1 சாமுவேல் 27 அதிகாரம் முதல் 2 வசனம். 1 Samuel chapter 27 first 2 verses. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். Later David said, one day or the other I will die in the hands of Saul, he said. இனி சவுல் என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாகும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தான். He thought in his mind, it is good for me to get away from the clutches of Saul and go to the land of Palestine. தாவீதுக்கு ஒரு விரோதி இருந்தான். David had an enemy in his life. அவன்தான் சவுல் ராஜா. He is the king Saul. தாவீது கோலியாத்தை கொன்றதினால Because David killed Goliath, தாவீதை ஜனங்கள் புகழ்ந்தார்கள். people praised David. ஆனால் அந்த சவுல் தாவீதை அதன் காரணமாகவே தாவீதை அவன் வெறுத்தான். Because of the praises of the people, Saul hated by all his heart. இந்த தாவீதை ஒழித்து கட்டினால் தான் எனக்கு நிம்மதி என்ற முடிவுக்கு சவுல் வந்தான். He decided to kill David from his presence. எங்கே தாவீதை கண்டாலும் அவன் மேல் ஈட்டியை தூக்கி எறிந்தான். Whenever he saw David, he just threw the spears on him. தாவீது ஓடினான். David ran away. சவுல் துரத்தினான். Saul came behind him. தாவீது தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். David is a man who was called by the Almighty God. அவர் வாழ்க்கையிலே போராட்டங்கள் பாடுகள் இருந்தது. There are lot of debacles and battles in his way. அப்பொழுது தாவீது ஒரு தவறான முடிவை அவர் எடுத்து விட்டார். At that time David has taken a very wrong decision at that time. என்றைக்காகலும் சவுல் என்னை கொன்று போடலாம். One day or the other day Saul may kill me certainly. ஆகவே நான் பெலிஸ்தே நாட்டுக்கு ஓடி போவேன். Let me go back to the land of Palestine. அங்கே நான் தப்பித்துக் கொள்வேன். I will have a great escape for my life there. பாருங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட தாவீது நான் தேவனிடத்தில் ஓடி போகுவேன் என்று முடிவெடுக்கவில்லை. David did not decide to go to the presence of God and hide himself there. என் அன்பான சகோதரனே சகோதரியே, Oh my dear brothers and sisters, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ சொல்லுகிறாயா? are you saying the name of Lord Jesus Christ in your mouth? அப்படிதான் உன்னுடைய பாடுகளில் நீ முதலாவதாக அடைக்கலம் தேடுவது ஆண்டவராகிய இயேசுவை தான். If that is the matter, you should take refuge only at the feet of Almighty Lord Jesus. ஆனால் தாவீதோ அந்நிய தேவதைகளை வணங்கும் பெலிஸ்தே நாட்டுக்கு அடைக்கலமாக சென்றார். But David went to the place of a goddess, those who are worried about them. 1 சாமுவேல் 27 இரண்டாவது வசனத்தை பாருங்க. It is seen in 1 Samuel chapter 26 and verse 2. தாவீது தன்னோடு இருக்கிற 600 பேரோடு கூட அந்த பெலிஸ்தே நாட்டுக்கு
இடத்திற்கு அவர் சென்று விட்டார். So David and his 600 men with him went over to the Arshish. 1 சாமுவேல் 27:6-7 வசனத்தை பாருங்கள். You see 1 Samuel chapter 27 and verse 6 and 7. தாவீது தன்னிடத்தில் உதவி கேட்டு வந்ததனாலே அதோ அந்த பெலிஸ்திய ராஜா என்ன செய்தான்? தாவீதுக்கு சிக்லாக் என்ற ஒரு கிராமத்தை கொடுத்தான். Because David went to the place called Siklag, that king had given him a place called Chico. அங்கே தாவீது எவ்வளவு நாள் இருந்தார்? How many days did he stay there? ஒரு வருஷம் 4 மாசம். He stayed there for 1 year and 4 months. நல்லா தெரிஞ்சுக்கங்க. You please understand. நீ மனிதர்களிடத்திலே உதவி கேட்டு ஓடுகிறாயா? Are you running for the refuge of the man's hand and women? நீங்கள் மனிதர்களிடத்திலே உதவி கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? Are you running to the help of the people? உங்களுக்கு உதவி கிடைக்கும். You will get help. எவ்வளவு காலத்துக்கு? For how many days? கொஞ்ச காலத்துக்கு. For a few days. நிரந்தரமாக கிடைக்கும். It will not be eternal. உதவி கேட்டதாக வீடு வீடாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? Are you running for the help house to house from your place? உங்களுக்கு உதவி கிடைக்கும். Yes, you will get help from them. எவ்வளவு நாளுக்கு? For how many days? கொஞ்ச நாளுக்கு. For few days. ஒரு வருஷம் 4 மாசம். 1 year and 4 months. தாவீது சிக்லாகிலே ஒரு வருஷம் 4 மாசம் இருந்தார். David stayed in Siklag for 1 year and 4 months. Temporary relief. It is a temporary relief. கொஞ்ச நாள் விடுதலை கிடைச்சது. They had a deliverance for few days. ஒரு வருஷம் 4 மாசம். 1 year and 4 months. ஆனா அந்த ஒரு வருஷம் 4 மாசத்தில் என்ன நடந்தது? What happened to David in this 1 year and 4 months? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை பாருங்க. 1 Samuel chapter 30 and verse 4 verses says, தாவீதும் அவனுக்கும் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கர்கள் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்தார்கள். David and his men reached Siklag on the 3rd day. Now the Amalekites had raided the Negev and Ziklag. பார்த்தீர்களா? உதவி கேட்டு தாவீது சென்றார். He has taken the help from the people. ஒரு வருஷம் 4 மாசம் இருந்தார். He stayed there for 1 year and 4 months. அப்போது தாவீதும் அவர் ஜனங்கள் வெளியில போயிருக்கும்போது அமலேக்கர்கள் அந்த சிக்லாகை வந்து சூழ்ந்து விட்டார்கள். And when they were in that place, the Amalekites came and raided the place. நடந்தது என்ன? What happened later? பைபிள் போதிக்கிறது. Bible teaches here. இதோ தாவீதுனுடைய மனைவி மக்களை அமலேக்கர்கள் கைது பண்ணி கொண்டு போய் விட்டார்கள். The Amalekites has taken the wives and children of David and their men. தாவீது சேர்த்து வைத்த பொருள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். All the possessions that were accumulated by David was carried away by Amalekites. தாவீது அவருடைய ஜனங்களுடைய வீடுகள் எல்லாம் கொளுத்தி விட்டார்கள். All their houses were being burned to fire. சொத்துக்கள் எல்லாம் அழிந்தது. All their possessions were burned. குழந்தைகளும் பிள்ளைகளும் அடிமைகளாய் போய் விட்டார்கள். And the wives and children were carried away as hostages. இதோ வீடுகள் எல்லாம் எரிக்கப்பட்டது. All their houses are being burnt in fire. மனிதர்களை அடைக்கலம் தேடி சென்ற தாவீதும் அவருடைய ஜனங்களும் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். And David and their men were left on the street because they went to men. இன்றைக்கு நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, Oh my dear brothers and sisters, you have been left without any aid on the streets now. நீ நடுத்தருவில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாய். You are in the middle of the street. Why? What happened to you? எங்கே உன் குடும்பம்? Where is your family? எங்கே உன் மனைவி? Where is your wife? எங்கே உன் புருஷன்? Where is your husband? எங்கே உன் அண்ணன் தம்பி? Where is your brothers and sisters? எங்கே உன் நம்பிக்கை? Where is your hope? எங்கே உன் வீடு? Where is your house? எங்கே உன் பணம்? Where is your money? எங்கே உன் தொழில்? Where is your business? எங்கே உன் பொருள்? Where is your possessions? எங்கே உன் கௌரவம்? Where is your prestige? என்னானது எல்லாம்? What happened to them? எல்லாம் அமலேக்கர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார். All these things are carried by the hands of Amalekites. அமலேக்கர்கள் என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? You know what is the spiritual meaning for Amalekites? மாம்சிகம். It is in flesh. இச்சைகள். Lust. நீ மனிதர்களை தேடி வீடு வீடாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய். You are running for the people's help from house to house. நீ ஆட்களை தேடி You ஓடிக்கொண்டிருக்கிறாய். are running behind the people. நீ பொய் பக்திகளை தேடி You are ஓடிக்கொண்டிருக்கிறாய். running behind the idolatry. நீ ஆட்களை தேடி You ஓடிக்கொண்டிருக்கிறாய். are running behind the people. நீ பொய் பக்திகளை தேடி You are ஓடிக்கொண்டிருக்கிறாய். running behind the idolatry. நீங்கள் மனித கற்பனைகளை தேடி You are ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். running behind the men and women's doctrine. நீங்கள் அசுத்த வழிகளை தேடி You ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். are searching the bad ways and dirty ways for your நீங்கள் life. செத்துவான பரிசுத்தவான்களை தேடி நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். You are keeping your hope on the dead saints and holy people. ஆனா இன்னொரு பக்கம் உங்க வீட்டுக்குள்ள அமலேக்கர்கள் இச்சைகள் வந்து உன் புருஷனை, உன் பஞ்சாதிய, உன் மகனை, உன் மகளை அந்த இச்சைகள் வந்து பிடித்து வைத்திருக்கு. On the other side, Amalekites are coming in the form of a lust and dirty desire and in sinful way to your house. உங்க கண் முன்னாலே உன் குடும்பம் நாசமாய் கொண்டிருக்கிறது. In the very presence of your eyes, your families are being shattered. நீ உழைத்து சம்பாதித்த பொருள் எல்லாம் அழிந்து போனது. All this hurt and possessions have been destroyed in your உன் presence. பிள்ளைகள் ஊதாரிகளாக, துன்மார்க்கர்களாக,
போயிருக்கிறார்கள். Your children have become wicked ones and prodigals in this world. உன்னுடைய வீடுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. Your houses are shattered by Amalekites. இன்றைக்கு நீ நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறாய். You have been on the seats in the middle of the way. இதுக்கு என்ன காரணம்? What is the reason for this? என்ன காரணம்? What is the reason? தாவீது நடுத்தருவில் நின்றதுக்கு என்ன காரணம்? What is the reason for David have been put on the middle of the street? தாவீது தேவனை தேடவில்லை. He did not seek mighty God in the way. மனுஷர்களை தேடினார். He went behind the help of the people. இதோ இவர்கள் இருக்கிறார்கள். Oh, I have this person. இதோ இவர்கள் இருக்கிறார்கள். Oh, I have this friend இதோ for me. அந்த அக்கா இருக்கிறார், அந்த அண்ணன் இருக்கிறார். Oh, I have this brother and sister for me. இதோ அந்த சகோதரர் இருக்கிற, அந்த சகோதரி I இருக்கிறார். have this brother and sister for me. அவங்க இருக்கிறாங்க, எனக்கு என்னங்க கவலை? I have those people I am not worried about. இவர்கள் இருக்கிறாங்க, எனக்கு என்ன கவலை? I have these people I am not worried. எல்லாம் இருப்பார்கள். Yes, everybody will be there. ஆனா நீ நடுத்தருவில் நிற்பாய். But you will be made to stand in the middle of the street. உன் குடும்பம் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல சிதறி போய் இருக்கும். All your family will be shattered in different parts. இன்றைக்கு நீ குப்பையாய் மாறி இருக்கிறாய். Because you have become a dust in the dustbin. காரணம் என்ன? What is the reason? தாவீது என்ன செய்தார் தெரியுமா? You know what did David do? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. You just see 1 Samuel chapter 30 and verse 4. தாவீது அழுதாராம். David cried out. எப்படி அழுதாராம்? You know how did he cry? தன்னுடைய உடலில் இருக்கிற பலத்தை எல்லாம் சேர்த்து அழுதாராம். So David and his men wept all aloud until they said they have no strength. அழுதார். They cried. அழுதார். They wept. அழுதார். They cried out. அவர் பலத்தை எல்லாம் சேர்த்து அழுதாராம். Because of that he lost all the strength of the ஐயோ body. என்னுடைய மனைவி பிள்ளைகள். Oh, I lost my wife and children. ஐயோ என்னுடைய ஜனம். Oh, I lost my people. ஐயோ என்னுடைய வீடு. I lost my house. ஐயோ என்னுடைய பணம். I lost my money. ஐயோ என்னுடைய கௌரவம். I lost my prestige. எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. Everything was got by the people. அமலேக்கர்கள் பிடித்து விட்டார்கள். Amalekites came and conquered it. விபச்சாரம் பிடித்து விட்டது. The womanizing captured it. கெட்ட நடத்தை பிடித்து விட்டது. The wickedness conquered it. ஆண்கள் பெண்கள் பிடித்து விட்டார்கள். All the men and women have taken it. தரித்திரம் பிடித்து விட்டது. I have been covered by poverty. தாவீது அழுதார். They cried out. எங்கே போனார் தாவீது? You know where did he go? சிக்லாக். He went to Sikla. அங்க போய் தாவீது சிக் ஆயிட்டார், லாக் ஆயிட்டார். He went to Sikla and he became sick at Sikla. இன்னைக்கு நிறைய பேர் சிக்லாக்ல தான் இருக்கிறீங்க. நீங்க சிக் ஆயிட்டீங்க, நீங்க லாக் ஆயிட்டீங்க. Today many people are in Sikla and they are locked by sickness. எவ்வளவு காலம் இருந்தார் சிக்லாக்ல? How many days he was in Sikla? ஒரு வருஷம் 4 மாசம். He was there for 1 year and 4 months. ஒரு வருஷம் 4 மாசத்துல அவங்க குடும்ப கதியை பாருங்க. You see the position of his family in 1 year and 4 months. அவன் சம்பாதிச்சதை பாருங்க. You see the thing he got back in the. அவன் சேர்த்து வச்ச வீட்டை பாருங்க. You see the position of the house he got. அவன் நிலைமையை பாருங்க. You see the position at the time. எல்லாம் நாரா எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. Everything was shattered at Sikla. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே. Oh my dear brother, you have been carefully listening this word of God. உனக்கு புத்தி வருகிறதா? Can you come back to the right normal judgment? உன் பாஷையிலே உன் தேவன் உன்னோடு பேசுகிறார். In your own language, your God is talking to you tonight. உனக்கு புத்தி வருகிறதா? Are you walking in the right wisdom? நீ எங்கே இருக்க வேண்டியவன்? Where you are to be placed in? இன்னைக்கு எங்க இருக்கிற? Where are you placed now? உன் குடும்பம் எப்படி இருக்க வேண்டியது? How you should have lived in the family? இன்னைக்கு எப்படி இருக்குது? How your family is living now? உன் கௌரவம் என்னாச்சு? What happened to your prestige? உன் பிள்ளைகள் கதி என்னாச்சு? What happened to your children's status? உன் உழைப்பு என்னாச்சு? What happened to your efforts? உன் வீடு என்னாச்சு? What happened to your house? சிந்திச்சு பார். Just think it over. இனியும் வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்காதே. Don't be playing with your time even now. நீ மல்லாந்து படுத்துக்கொண்டு நீங்களே காரித்து பினீர்கள். You are flattened and sleeping. You are spitting against your face. அந்த எச்சை உங்க முகத்துல தான் வந்து விழுந்து விட்டது. Certainly that saliva will come back onto your face. இதோ தாவீது அழுதார். David cried out here. ஐயோ எல்லாம் பறி போனதே. Oh, I have lost everything. முடிவு என்ன? What happened at the end? இந்த பைபிள் போதிக்கிற தேவன் உனக்கு கொடுக்கிற முடிவு என்ன? What is the completion that God gives you tonight on the Bible? அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு முடிவு என்ன? What is the end for the people who are shedding tears? இதோ சாக நினைக்கிறவர்களுக்கு முடிவு என்ன? What is the end for the people who desire to die? இதோ உலகத்தை வெறுத்தவர்களுக்கு முடிவு என்ன? What is the thing that come into the end for the people who hate the என்ன world? உன்னுடைய வாழ்க்கையில முடிவு? What is the end of your life? ஒரே ஒரு முடிவு. Only one judgment. தாவீது செய்தார். At the end he did David. 2 சாமுவேல் முதல் அதிகாரம் முதல் வசனம். 2 Samuel first chapter and verse 1 and 2. இதோ தாவீது தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஆண்டவரிடத்திலே வந்து கேட்டார். David came to God and begged to him. தாவீது கர்த்தரை நோக்கி, David saw the Lord and Almighty. நான் யூதாவின் பட்டணங்களுக்கு போகலாமா? Oh Lord, shall I go to the land of Judah? பார்த்தீர்களா? You look here. தேவனே
நான் யூதாவின் பட்டணங்களுக்கு போகலாமா? Oh Lord, can I go back to land of Judah? யூதா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? You know what is the meaning of Judah? துதி என்ற அர்த்தம். Praise God, that is the meaning. ஆம், இப்பொழுதுதான் தாவீது துதியின் தேவனிடத்திலே வந்தார். Yes, now David came to the God of praises. கைகளை தட்டுங்கள், எல்லாரும் கர்த்தரை துதியுங்க. Give a big hand to this mighty எல்லா Lord. கைகளை தட்டுங்கள் எல்லாரும். Give a big hand to this Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆம், துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் உனக்காக இருக்கிறார். Yes, you have a God who dwells among the praises of the people you have now. உன்னுடைய வாழ்க்கையிலே கடைசியாக அவரிடத்தில் நீ வர வேண்டும். You must come to the end at the feet of Almighty God. துக்கப்பட்டவர்களே, துயரப்படுகிறவர்களே, பாடுபடுகிறவர்களே, நொறுக்கப்பட்டவர்களே, Oh, the people those who are shaken, trembling and troubled, you come to God. உனக்காக உயிரோடு இருக்கிற கர்த்தரண்டை வா. You come to the God who is alive and waiting for your arrival. இதோ அந்த துதியின் தேவனிடத்தில் தாவீது கேட்டார், தேவனே, நான் இதோ உம்முடைய இதோ யூதாவின் பட்டணங்களுக்கு வரலாமா? David came and asked God, shall I go to the land of Judah? அதுக்கு தேவன் என்ன சொன்னார்? You know what did God reply him? நீ என்னை விட்டு ஓடி போயிட்டல்ல, Hey, you ran away from my presence. இப்போ குப்பையா மாறி என்னிடத்துல வந்திருக்கிறாயா? Now you become a dust, you want to come to me now? என் கண் முன்னால முழிக்காத, போ வெளியில. Don't stand in my presence, get out of my presence. அப்படி சொன்னாரா? Did he say like that? அப்படி உங்க அம்மா சொல்லுவாங்க, That may be the word of your mother. உங்க அப்பா சொல்லுவாங்க, Your father may say so. உங்க மாமா மச்சான் சொல்லுவாங்க, Your uncle or auntie may say so. அண்ணன் தம்பி சொல்லுவாங்க, Your brothers may say so. உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க. Your children may say so. ஆனால் இந்த பைபிள் போதிக்கிற தேவன் அப்படி சொல்லவில்லை. But the Bible of God will not say this word to any of his children. என் மகனே தாவீதே, யூதா பட்டணத்துக்கு போ என்று சொன்னார். Oh, my son David, you please go to the land of Judah. அந்த யூதா பட்டணத்துல எந்த கிராமத்துக்கு போவது ஆண்டவரே? To which village in the land of Judah I must go, Lord? எவ்வளவு உரிமையோடு கேட்டார் பாருங்க. What authority he is asking? அந்த பட்டணத்துல எந்த தெருவுக்கு நான் போகணும் ஆண்டவரே? Lord, onto the which street, into the which village I should go in, Lord? தேவன் சொன்னார். God said to David, எப்ரோனுக்கு போ. you go to Hebron. எப்ரோனுக்கு போ தாவீதே. Oh David, you go back to Hebron. ஹல்லேலூயா. Hallelujah. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, My dear brothers and sisters, இயேசுவிடத்திலே வா. you come to Jesus. இயேசுவிடத்திலே வா. You come to Jesus. தேவனிடத்திலே வா. You come to God. எப்ரோனுக்கு வா. You come to Hebron. எப்ரோனுக்கு வா. Come to Hebron. எப்ரோனுக்கு ஏன் போக வேண்டும்? Why you need to go to Hebron? எப்ரோனுக்கு நீங்கள் ஏன் வரணும்? Why you should come to Hebron? இயேசுவிடத்திலே நீங்கள் ஏன் வரணும்? Why you should come to Jesus? அங்கே உனக்கு என்ன இருக்கிறது? What do you have at the feet of Jesus? பைபிள் சொல்லுகிறது The Bible says here, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 Samuel chapter 5 and verse 6 says, இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். all the elders of Hebron came to the king. தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு, When David king came and had a covenant with the elders in the presence of God, அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள். they anointed King David as the king of Israel in the presence of Almighty God. ஹல்லேலூயா. Hallelujah. எப்ரோனிலே தாவீதுக்கு ஒரு சிங்காசனம் இருந்தது. In Hebron, David had a mighty throne for him. தாவீதுக்கு ஒரு கிரீடம் இருந்தது. He had a crown to be crowned at Hebron. தாவீதுக்கு ஒரு செங்கோல் இருந்தது. David had a mighty hand of God in his hand. தாவீதுக்கு ஒரு ராஜ்யம் இருந்தது. He had an empire to rule over there. ஆனா இந்த உண்மை தெரியாம இந்த மனுஷன் சிக்லாக்ல போய் சிக்காயிட்டு லாக் ஆயிட்டு இருந்தார். This truth was not known to David. He went to Siklag. He fell sick there. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் ராஜ்யம் இருக்கிறது, சிங்காசனம் இருக்கிறது, கிரீடம் இருக்கிறது இயேசுவிடத்துல. இந்த உண்மை தெரியாம எங்கெங்கயோ போய் எல்லாம் இழந்து கந்தலும் குப்பையுமா இன்றைக்கு சமுதாயத்திலே நின்று கொண்டிருக்கிறார். These people do not know the crown that are set by Jesus Christ, and they are wandering in different places with wrong faith and lost the way. இயேசு உனக்கு சொல்லுகிறார், Jesus is telling you tonight, என் மகனே, என் மகளே, oh my brother, oh my son and daughter, எப்ரோனுக்கு வா. you come to Hebron. இயேசுவிடத்திலே வா. Come to Jesus. சிங்காசனம் இருக்க இடத்துக்கு வா. You have a place of throne. You come to that throne. உனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. There is a throne for you there. ஆம், எப்ரோனிலே தான் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார்கள். In very same place called Hebron, David was exalted as the king of கைகளை Israel. தட்டி எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். We will give a big applause for this loving God. இயேசு சொன்னார், Jesus said, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, oh, you people are heavily burdened and laden. என்னிடத்தில் வாருங்கள். Come to me. என்னிடத்தில். Come to me.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். I will give you rest and comfort. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுங்கள். We will also give glory to God. என் தேவனே, எனக்கு ஒரு சிங்காசனம் வைத்திருக்கிறீரே. Oh Lord, you have kept a mighty throne for me. எனக்கு ஒரு ராஜ்யம் வைத்திருக்கிறீரே. You have given me an empire. எனக்கு ஒரு கிரீடம் வைத்திருக்கிறீரே. You have a crown for me in your hand. எனக்கு ஒரு செங்கோல் இருக்கிறது. I have a mighty hand of God. எனக்கு ஒரு ராஜரீக வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே. I have a kingly worship and life for me. தேவனே, அது எப்ரோனிலே இருக்கிறது It ஆண்டவரே. is there in Hebron for me. இது தெரியாமல் Without knowing this, நான் எங்கெல்லாம் அலைந்தேன். I have been wandering, Lord. யாரெல்லாம் தேடினேன் ஆண்டவரே. I went to so many people, Lord. யாரெல்லாம் நம்பினேன் ஆண்டவரே. I believed so many people, Lord. எத்தனை சிக்கலாக்குக்கு நான் ஓடினேன். I went to so many Siklag, Lord. ஐயோ, எல்லாம் இழந்த நிலையில நான் I lost everything, Lord. என்னை ஏற்றுக்கொள்ளும் தேவன். Kindly accept me, Father. என்னை ஏற்றுக்கொள்ளும். Kindly accept. என்னை ஏற்றுக்கொள்ளும். Kindly accept me. உங்களை ஒப்புக்கொடுங்கள். You offer your life to God. இந்த ஆராதனை முடியும் போதுக்குள்ளாக தேவன் உங்களை அபிஷேகித்து ராஜரீக அபிஷேகத்தோடு இங்கிருந்து உங்களை அவர் நடத்த போகிறார். கர்த்தர் உங்களோடு பேசினாரா? சிக்லாக்ல இருந்து வெளியே வந்துட்டீங்களா? யூதாவுக்கு வந்துட்டீங்களா? கை தட்டுங்க. சிக்லாக்ல சிக்கினீங்கன்னா சிக்குதான். ஆனா வந்துருங்க. யூதா என்றால் துதிக்கு வந்துட்டோம் இன்னைக்கு. துதி 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 உங்களை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கும், சிங்காசனத்தில் உட்கார வைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? துதிக்கிறவன் அவன் எப்பொழுதுமே ஆளுகை செய்வான். கைதட்டுங்க. அவன் ஆளுகை செய்வான். அல்லேலூயா. துதி துதி, கைதட்டி துதி துதி. துதிப்போமா? சந்தோஷமா? உற்சாகமா? துதியின் நடுவே கர்த்தர் வாசமாயிருக்கிறார். சிக்கலாக்கில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க காத்திருக்கிறார். ஆமென். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணி உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும். எஸ் டாடி. வல்லவரே. எஸ் அப்பா. நல்லவரே, வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவே. எஸ் பரிசுத்த ஆவியானவரே, கம் டாடி, வெல்கம். எஸ் கூப்பிடுங்க. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகி, அனல் மூட்டுமையா ராஜா, அனல் மூட்டும் நிலையா. சொல்லுங்க. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகி, அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும். பரிசுத்த ஆவியானவரே, தாவீதை துதிக்க வைத்தவரே, எங்களை துதிக்க வைக்கிறவரே, ஆவியானவரே வரவேற்போம், வரவேற்போம். கைத்தட்டு வரவேற்போம். ஆவியானவரே, 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 வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வெல்கம் வெல்கம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் எஸ். ஆவியானவர் இப்பொழுது உங்களை வல்லமையால் நிரப்பி அவரை இயேசுவை துதிக்க வைக்க ஆவியானவர் வந்திருக்கிறார். ரபஷகதலா. அந்நிய பாஷை பேசி கை தட்டுங்க. அந்நிய பாஷை பேசி கை தட்டுங்க. தாவீதுக்கு சிக்லாக்கில் இருந்து விடுதலை என்றார். உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை.
உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை. இழந்து போனதை பெற்றுக் கொள்வீர்கள், இழந்து போனதை பெற்றுக் கொள்வீர்கள். You will receive what you lost. Hallelujah. Yes daddy, yes daddy, yes daddy. Welcome daddy. உங்க பிள்ளைங்க. Amen. Your people, your people, your people are gathered here. Yes, 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 yes. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. இப்பொழுது சிக்கலாக்கிலிருந்து விடுதலை, உன் வியாதியிலிருந்து விடுதலை. தேங்க்யூ. வல்லாத ஆவி, வல்லாத ஆவி இப்பொழுது வெளியேறு என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். அத்தனை பேரும் துதிக்க 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 விடுதலை உண்டாகிறது. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. அமலேக்க ஆவியே, அமலேக்க ஆவியே, இயேசுவின் நாமத்தில் அதட்டுகிறோம். பொல்லாத இச்சையின் ஆவியே, பொல்லாத இச்சையின் ஆவியே வெளியே வா. விபச்சார ஆவியே, விபச்சார ஆவியே, வேசித்தனமே, in the mighty name of Jesus Christ, come out of my people, come out from my people. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத வாரும் போதகரே. எல்லாரும் சொல்லுங்க. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, யஸ்லாத நதியாக வாரும் போதகரே, வறுமையா போதகரே, வல்லமாய் வறுமையா வல்லமாய் போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வறுமையா போதகரே, போதகரே, வறுமையா வறுமையா போதகரே, போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவத்தண்ணீரே நிரப்புங்கப்பா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். எல்லாரும் சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் அடையாளம் என்ன? அதுதான் துதி. சொல்லுங்க. துதி சாத்தானுக்கு மிதி. அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. மறுபடி வருவீரையா,
தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே வல்லதால் Jesus name mighty name come on கூடாதது ஒன்றுமில்லை. Yes Lord கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே. மாலை கூடும் கூடாதது கூடாதே ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. உம்மை கண்டு பின்னோக்கி சென்ற இயேசுவின் நாமத்தில் விடுதலை. உம்மை கண்டு கூடுமே எல்லாம் கூடுமே. மாலை எல்லாம் yes Lord mighty name of Jesus, mighty name of Jesus, come out in Jesus. ஒன்றுமில்லை. கூடுமே வேடிக்கை பார்க்க வேண்டாம். கூடுமே நிக்க வை மாலை எல்லாம் come on yes ஜெபிங்க. ஆமென். கூடாதது வல்லதாவிகள் கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. வனாந்திர ஜனங்களை நடத்தினீரே. கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தி. கூடுமே எல்லாம் கூடுமே. விக்கிரக ஆவிகள் விலகி ஓடு. கூடாதது ஒன்றுமில்லை. விடுதலை நாயகர் ராஜா. கைதட்டி நன்றி சொல்லுங்க அப்பாவுக்கு. கைதட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைதட்டி நன்றி சொல்ல சொல்ல ஆவியானவர் இறங்கி வருகிறார். கைதட்டி நன்றி சொல்ல சொல்ல பரிசுத்த ஆவியானவர் மேடையில் எல்லாரும் நன்றி சொல்லுங்க. யார் வேடிக்கை பார்க்காமல் ராஜாவை வரவேற்போம். எத்தனையோ பேருக்கு விடுதலை வேணும். எத்தனையோ பேருக்கு விடுதலை வேணும். ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு வேணும். துதிக்கிற இடத்துல ஆவியானவர் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எல்லாரும் கண்ண மூடுங்க. எல்லாரும் கண்ண மூடுங்க. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Jesus. Jesus. அநேக அசுத்தாவிகள் அலறி ஓடுகிற நேரம். Hallelujah. விடுதலை. Thank you Holy Spirit. இன்னொரு விசை கை உயர்த்தி இயேசு ராஜா விடுவிக்கிறவன். Thank you.
எஸ் 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 டாடி, எஸ் டாடி. பிள்ளைகளே கவனியுங்க, லாசர் கல்லறையிலிருந்து வெளியே வந்ததற்கு 3 விசுவாசம் இருந்தது, அங்கே துதி இருந்தது. ஆனால் 3வது ஒரு முக்கியமான ஒன்று 3 இடத்தில் வருகிறது. கல்லை எடுத்து போடுங்க, கல்லை எடுத்து போடுங்க, அப்போது மகிமையை காண்பீர்கள். கல் இது, கல் இதுதான் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் தான் கல்லு. அதை நீ தள்ளு, நீ மகிமையை காண்பாய். இப்பொழுது அந்த கல்லை எடுத்து எறியுங்க. எது தடையா இருக்கிறது? தேவனுடைய உறவுக்கும் உங்களுக்கும் எது தடையாக இருக்கிறது? லாசர் வெளியே வர எது தடையாக இருக்கிறது? கல். சொல்லுங்க, ஏசப்பா கல்லை எடுத்து வீசுகிறேன். உமக்கு வேண்டாத கல் எனக்கு வேண்டாம். இயேசுவே என் தெய்வமே, என்னே மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்னே நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னி. அப்படியே கண்களை மூடி என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. எது கல்லா இருக்கு அதை சொல்லி மன்னிப்பு கேளுங்க. எது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் அதை தூக்கி எறியுங்க. மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூலா. இப்பொழுது மன்னிக்கப்படுகிற நேரம். அந்த கல்லை எடுத்து இயேசுவின் நாமத்தில் நான் வெளியே எறிகிறேன் சொல்லுங்க. Thank you Holy Spirit. Yes Lord. Yes Jesus. அப்பா அப்பா என் தவறுகளை மன்னியும் என்று சொல்லுங்க. ராஜா மன்னிக்கிறார், ராஜா மன்னிக்கிறார், ராஜா மன்னிக்கிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எல்லாரும் பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. இப்ப உங்களுக்குள்ள ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எது உங்கள் வாழ்க்கையில தடையா இருக்கு? அந்த கல். ஒருவேளை சினிமா பைத்தியமா? விடாம வீட்டுல சீரியல் பாக்குறீங்களா? ஆபாச படங்களை பாக்குறீங்களா? அது ஒரு கல்லு. அதை இன்றைக்கு எடுத்து எரிந்து போடுங்க. வாலிப பிள்ளைங்களே, ஆபாச புத்தகங்கள் வாசிக்கிறீர்களா? அல்லது தேவை நல்ல நட்புகள், காதல்கள், இப்பொழுதே உறவுகள் வைத்திருக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த கல் விலகுவதாக. இப்படி கல்ல எடுங்க பார்க்கலாம் கையில. இப்ப எரிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் கல்லே. எல்லாரும் என் மேல நான் தாங்கிக்கிறேன், மொட்டை தானே, எல்லாம் என் மேல விட்டு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் கல்லே போ, வெளியே, என்னை விட்டு போ, என் வீட்டை விட்டு போ. ஆபாசமே போ, சாராயமே போ, சண்டையே போ, அவிசுவாசமே போ. நீங்க இப்படி எறிங்க, கீழே தான் விடும். தூக்கி எறிங்க பார்க்கலாம். 1 2 3 4. அவ்வளவு. இன்னும் ஒரு விஷயம் எரிய சொல்றேன். எவ்வளவு, அதாவது அப்படி எரியணும். 1 2 3 4. கை தட்டுங்க எல்லாம். கல் விளையிடுச்சு, கை தட்டு. கல் ஓடிச்சு. இனி என்ன அற்புதம் நடக்குது? கை தட்டுங்கய்யா. அல்லேலூயா
ஹalleluya. Thank you Holy Spirit. கைத்தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Jesus. இப்ப துதிங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. ஒரு போதும் கைவிடா. Come ready. Yes. Yes, ma'am. Thank you. Yes. Yes, ma'am. Father. Thank you. Thank you. மெதுவா மெதுவா மெதுவா. Yes, Daddy. Yes, Daddy. Jesus. Amen. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ரட்சகரே இயேசு Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Amen. உங்கள் நோய்கள் இருக்கிற இடத்து கையில வைத்துக் கொள்ளுங்க. நன்றி சொல்லுங்க. வியாதி இருக்கிற இடத்துல கை வைத்து நன்றி சொல்லுங்க. கர்த்தர் மத்தியில் ஆவுகிறார். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. இப்பொழுது யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா நமத்தில் வந்திருக்கிறார். கைத்தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தி அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். கூட்டம் முடிந்து நீங்கள் சாட்சி சொல்ல வாருங்கள். அண்ணன் கையில கொடுக்கிறேன். அண்ணன் ஜெபித்து முடிப்பார். அல்லது அண்ணன் எப்படி விடுதலை பெற்றதோ அப்பொழுதே இயேசு இங்கு வந்து விட்டார். அவர் உங்கள் பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அன்பின் பிதாவே, Loving Heavenly Father, தேவனே, பரலோகத்தில் இப்பொழுது சந்தோஷம் உண்டாகி கொண்டிருக்கிறது. Heavenly Kingdom is rejoicing about this event. Thank you. ஒரு பாவி மனம் திரும்புவதனாலே பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. There is a delighting event in the heaven. Thank you, Lord. காயங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரும் ரட்சித்தது. கோடி ஸ்தோத்திரம். Lord, your wounds, they have saved many people. Thank you, Lord. தேவனே, உமது அடியார்களை வல்லமையாய் பயன்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். Thank you. You have mightily used your people for thy glory, Lord. உமது அபிஷேக கிரீடத்திற்காக ஸ்தோத்திரம். Thank you for anointing crown that is sent here, Lord. ஆண்டவரே, உமது அபிஷேக ஆராதனை விடுதலைக்காக ஸ்தோத்திரம். Thank you for your anointing worship and deliverance. Thank you, Lord. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம் We ஆண்டவரே. give you all the glory, praise and worship to you alone. இங்கு வந்திருக்கிற அத்தனை ஜனங்களையும் இவர்களுடைய ஜீவியத்தையும் இவர்கள் குடும்பத்தையும் உமது கரத்தில் தருகிறோம் அப்பா. All these people's life and their future we hand it over to your hand, Lord. இயேசுவின் நாமத்திலே நன்றியோடு அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. In the name of Lord Jesus, gratefully we hand over, Lord. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஒரு பலத்த கரங்களை தட்டி கர்த்தருக்கு We நன்றி give a சொல்லுவோம். mighty hand for the glory of God. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.
ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும் நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ மேனி தழுவிய இளந்தென்றல் சொந்த தாய்க்கடலோடு கலந்த பின்னும் எந்த மேனி தழுவிய இளந்தென்றல் சொந்த தாய்க்கடலோடு கலந்த பின்னும் எந்த பாதையின் விளக்காய் பகலவனும் வந்து காரிருள் மாயையாய் பிரிந்த பின்னும் நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ நீ ஒருவன் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ